3/3/2019 ஆரம்பிக்கப்பட்டது. வெறும் 25 பெண்களோட ஆரம்பிக்கப்பட்டது தான். ஆனா இந்த அமைப்பு ஆரம்பிச்ச ஒரே ஆண்டுலயே பல செயல்கள் சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்கூல்கள்ல போட்டி வைக்கிறது, பெண்களுக்கு தொழில் பயிற்சி செய்யறது, பிள்ளைங்களுக்கு டியூஷன், இங்கிலீஷ் டியூஷன் சொல்லி தர்றது, தமிழகம் முழுவதும் உள்ள ஸ்கூலு காலேஜ் விழிப்புணர்வு கொடுக்கறது, இந்த மாதிரி எண்ணற்ற செயல்கள் செஞ்சுச்சு. திரும்பி பாத்தீங்கன்னாலும் ஆண்களா தான் இருப்பாங்க. ரோட்டுக்கு போய் நீங்க நடந்து பாருங்க, பெண்கள் கொஞ்சம் அளவுலயும் ஆண்கள் எக்கச்சக்கமாவும் இருப்பாங்க. அது எப்படி மாறணும்னா, ஆண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு பெண்களும் இருக்கணும். அதற்கான விழிப்புணர்வு நிகழ்வு தான் பொது வெளி எங்கும் பெண்கள். நம்ம பொது வெளியில சமமாக நடமாடுவதன் மூலமாக ஆண் குழந்தைகளை குற்றம் செய்வதில் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நமக்கு பிறகு வரும் சந்ததியினர் முழுமையாக பொது வெளியில சரிக்கு சமமா நடமாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அமைதியான புரட்சி தான் இந்த பொது வெளி எங்கும் பெண்கள் நிகழ்வு. மொழி என்பது சிறு துளி, பெண்ணே நீ வெளியற்ற பெருவெளி, முன்னே மொழி என்பது சிறு துளி, சிறுகரை மொழி சிறுகரை இலக்கை நோக்கி பெண்ணே. பெண்ணே நீ பெருமைப்படு, நீ பெண்ணாய் பிறந்ததற்காக. பெண்ணே நீ கர்வப்படு, உலகில் உயிர்களை அறிமுகப்படுத்தியதற்காக. பெண்ணே நீ ஆசைப்படு, பல வெற்றிகளை உன் வாழ்வில் பெறுவதற்காக. பெண்ணே நீ அடிமைப்படு, உன்னிடம் உண்மையான அன்பு கொண்டவர்கள். பெண்ணே நீ அடங்காதிரு, உன்னை அடக்கி ஆள நினைப்பவர்கள். பெண்ணின் வெற்றி பேரொளி, மானுட மகிழும் மாமரை, சுயத்தை சுமந்து செல்வோம், ஆனந்த தாண்டவம் ஆடுவோம். இந்த உலகம் நமக்கானது, சரிபாதி பெண்கள் நாம் இந்த சமுதாயத்தில் நமக்கான வாழ்வை நாமும் வாழ்ந்து நம்முடன் நம் தோழமைகளாக ஆண்களுக்கான அரசியலையும் நாம் அழகாக எடுத்துரைப்போம், பாரபட்சம் இல்லாமல். பெண்ணின் வெற்றி பெண்ணின் வெற்றி. நம்ம கணவருக்கு செய்யற உதவிகள் போல, நம்ம பிள்ளைகளுக்கு செய்யற மரியாதை கொடுத்தது போல, சமுதாயத்துக்கு நம்ம எதனா ஒண்ணு செய்யணும்னா நிச்சயமா பொதுவெளி எங்கும் பெண்கள் எப்பயுமே நிறைந்து வழியிற இடத்துல நம்ம சுவாசிக்கணும், நடந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தா சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இந்த சமுதாயத்துல விதைச்சிட்டு போனா இனி வர ஜெனரேஷன்ல நிம்மதியா வாழ்வாங்கன்றதுக்காகத்தான் இந்த பொதுவெளி எங்கும் பெண்கள் நிகழ்வு. விளையாட போறோம், எல்லாம் உற்சாகமா எந்திரிச்சு நிக்கலாம், எல்லாரும் விளையாடலாம். நம்மளோட இந்த நேரத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம்.
ஆடி பிழைத்தாலும் பாடி பிழைத்தாலும் அன்பும் பண்பும் எல்லையடி. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வருபவர் கோடியடி. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வருபவர் கோடியடி. நிறை தாழ்ந்து விடும்போது பெற்ற மகன் கூட தங்குவதில்லையடி. நிறை தாழ்ந்து விடும்போது பெற்ற மகன் கூட தங்குவதில்லையடி. உங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு சிட்டு கொண்டு வந்து தருவாங்க. வருதோ அவங்களுக்கு புத்தக பரிசு. எல்லாரும் உங்க சின்ன பிரிச்சு பாத்துக்கிட்டீங்களா? வாங்க மேகாஸ்ரீ பாண்டிச்சேரி. பொருளாய் இருப்பதுதான் பெண் பொறுப்பு. இருப்பதுதானா பெண் பொறுப்பு. நானா பெண் பொறுப்பு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு. அது எதுவும் இல்லை இந்த பெண்ணுக்கு. பெண்கள் அப்படிங்கிறவங்க அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீட்டு இல்லத்தரசின்னு சொல்லிக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, பெண் என்றால் அவங்களுக்கு உரிய மரியாதையை இந்த பெண் அமைப்பு தரும். அவங்களுடைய பின்னணியை பார்க்காது. அவங்க வசதியானவங்களா, ஏழையா, படித்தவங்களா, பணக்காரங்களா எதையும் பார்க்காம பெண் அப்படின்னாலும் நீங்க மதிக்கத்தக்கவங்க அப்படின்னு பேசுறது தான் பெண் அமைப்பு.